நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்தண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வினோத். ஆனா இன்னைக்கு தாவேகாவுடைய பிரச்சார கூட்டம் எப்படி நடந்திருக்கு? விஜய்க்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு முகமலர்ச்சியோட இந்த மாநாட்டை அவர் அணுகுனதை நம்ம பார்த்தோம். அவர் வேன்ல ஏறினதுல இருந்து ரொம்பவும் மட்டற்ற மகிழ்ச்சியில இருந்தார். அது நல்லாவே தெரிந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா என்னன்னு பார்த்தோம்னா அந்த கூடியிருந்த கூட்டம். ஏன்னா கரூருக்கு அப்புறம் இப்படி ஒரு கூட்டம் வருமா, பெண்கள்லாம் உள்ள வருவாங்களா, ஒரு பயம் இருக்கும்ல. ஏன்னா அந்த மாவட்டத்துல அந்த கொங்கு பகுதியில் நடந்த ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிங்கிறதுனால ஒரு ஒரு சின்னதா ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்தது. பட் கேஎஸ் அதை ஒரு ஒரு பிரம்மாண்டமா நடத்தி பண்ணாலும் கூட காலையில எனக்கு கூட ஒரு 8 மணிக்கெல்லாம் அந்த லைவ் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா நிறைய பொதுவா விஜயோட பரப்புரைனாலே முதல் நாளே கூட்டம் வந்துடும். மார்னிங்ல இருந்தே ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கூட்டம் வரும். இங்க அந்த சூழல் இல்லை. காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் நிறைய கேலரி சும்மா தான் இருந்தது. அப்ப எனக்கு ஒரு இது இருந்தது, எப்படி இருக்குமோ வருமான்ட்டு. அப்புறம் போக போக பார்த்தா அந்த கம்ப்ளீட் ஃபில்லப் ஆகி கிட்டத்தட்ட அவங்க என்ன பர்மிஷன் வாங்கினாங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு கூட்டம் இருந்தது. அது கண்ணு கெட்டிய தூரம் தலைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான எவ்வளவு கூட்டம், எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? எப்படியும் 1 லாக் மேல இருக்கும். 1 லட்சத்துக்கு மேலதான் இருக்கும். ஆனா அவங்களுடைய கேட்ட அனுமதி 35,000 மடங்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். அது நம்ம விஷுவல்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப நல்லாவே தெரியுது. அந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருக்கு. ஏன்னா ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் வரும்போது அது அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி நிக்குதுங்குது. அது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் கேஎஸ்எஸ் மேலேயும் அவருக்கு ஒரு ஒரு பெரிய நன்மதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவரோட ஸ்பீச்சில் இருந்தது. முன்னமே நம்ம பேசின மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடி நடந்த பிரச்சார கூட்டங்கள், இன்டோர் கூட்டங்களா எதுவாகவே இருந்தாலும் ஒரு 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 பேட்டர்ன் வச்சிருப்பாங்க தாவேகாவில். ஸ்ட்ரைட்டாகவே விஜய் பேசுவார், 10 நிமிடமோ 15 நிமிடமோ பேசிட்டு ப்ரோக்ராமே முடிஞ்சிடும். அப்படி தான் இருந்தது. அந்த வழக்கமான பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் நடக்கிற ப்ரோட்டோகால்ங்கிறது தாவேகாவில் இல்லை. அந்த விஷயத்த நம்ம கோட் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. ஸோ இன்னைக்கு இந்த மீட்டிங் கிட்டத்தட்ட கேஎஸோட அசைன்மெண்ட்ல அது இருந்திருக்கு. ஒரு ஒரு மீட்டிங்னா எப்படி இருக்கணும், அதை ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோட்டோகால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், யார் யாரெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப ஒரு ரெகுலரா நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நடந்தது. அது பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அது சரி. இப்ப இதற்கு முன்னாடியான கூட்டங்களா இருக்கட்டும், இப்ப கேஎஸ் அவருடைய தலைமையிலான இந்த கூட்டங்களுக்கும் என்ன மாறுபாடுகள் தெரியுது? ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? 100% மாறுபாடு தான் இது. என்டையர்லி இதுக்கு முன்னாடி நடந்த டிவிக்கோட மீட்டிங்கா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், மாநாடே கூட இவங்க அந்த பேட்டர்ல தான் நடத்துவாங்க. ஒரு ஒரு ரெகுலரான பொலிட்டிக்கல் மெத்தட் இருக்காது. பட் இந்த மீட்டிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்கள ஒரு கேஎஸ் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த பேட்டர்னை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சாரம் எல்லாத்துக்கும் இது அப்படியே அப்ளை பண்ணணும். அந்த அந்த ஒர்க்கை தான் நான் பண்றேன்னு அவர் சொல்லியிருந்தார். அதை தான் அவர் செஞ்சிருக்காரு. என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ அவ்வளோ பெரிய 20 ஏக்கர்ல நடக்கிற அந்த ஒரு மீட்டிங்ல இவ்வளோ பேர் வரக்கூடிய ஒரு இடத்துக்கு ஈஸியா இப்போ உள்ள இருக்கிற ஒரு தொண்டர் வெளியில போகணும்னா 5 நிமிஷத்துல வெளியில போயிடலாம், எங்க நின்னாலும். அந்த மாதிரியான அந்த வழிகள், அந்த எல்லாமே செக்யூரிட்டின்றது அந்த மாதிரி எல்லாம் கிட்டத்தட்ட பல ட்ரோன் மேல இருந்து வாட்ச் பண்ணி ஐஜி டிஐஜி வரையும் அந்த இடத்துல உட்கார்ந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேபின்லயும் மக்கள் கூடவே காவலர்களும் இருந்தாங்க உள்ள. இன்னைக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது ஒரு சின்ன ஒரு இவ்வளோ பெரிய கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம், ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்ராய்ப்பு கூட இல்லாம இந்த மீட்டிங் இன்னைக்கு நடந்திருக்குங்கிறது டிவிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. குறிப்பா சொல்ல போனா கேஎஸ் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அது. ஏன்னா இந்த கூட்டத்தை இவ்வளவு கண்ட்ரோலா எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம நடத்துறதுங்கிறது பெரிய இம்பாசிபிள். அது அது எனக்கே ஷாக்கா தான் இருந்தது. அப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேசவருடைய அரசியல் அனுபவம் இங்க பயன்படுத்திருக்காருன்னு தான் பார்க்க முடியும். நிச்சயமா நிச்சயமா. இப்ப தொண்டர்கள்லாம் எப்படி தலைவர்களுக்கு எப்படி கொடுத்தாங்க ஆதரவு? அது எப்போதும் போல எழுச்சியான ஒரு வரவேற்பு தான். ஒரு எழுச்சியான வரவேற்பு. அந்த உற்சாகம் எதுவுமே குறையல. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கப்புறம் ஏதாவது செட்பேக் ஆயிட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதை விட ஒரு பெரிய அளவுல தான் அவருக்கு அந்த ஒரு வரவேற்பும் இருக்கட்டும், மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு செல்வாக்கும் கூடி இருக்கிற மாதிரியா தான் இந்த இந்த கூட்டம் நான் எதை கேட்க வரேன்னா, தொண்டர்கள் எப்படி தலைவரை இது பண்றாங்கன்னு கேட்கறேன்னா, அதாவது தொண்டர்கள் எல்லாம் மாறிட்டாங்களா, ரசிகர்களா இருக்காங்களா? இன்னைக்கு அதுக்கான முனைப்பு இன்னைக்கு தெரிந்தது. ஏன்னா இப்போ 1 லட்சத்துக்கு மேல அந்த நிச்சயமா அந்த கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த கூட்டத்துல முன்னாடி அப்படியே 100% ஒரு ஆர்ப்பரிப்போட ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருந்த கூட்டம் உடனே அவ்வளவு மாறிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா?
கொஞ்சம் கொஞ்சமா தானே அது குறையும் அப்படிதான் இருப்பாங்க. இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ம். ரொம்ப அதாவது நிசப்தம்னு சொல்ல முடியாது. ஆரவாரம் இருந்தது. ஆனா அந்த கட்டுப்பாடற்ற செயல்கள் எதுவுமே இல்ல. ஆ. ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப இதுவா இருந்தாங்க. நெறைய ரிப்ளை பண்ணாங்க. நெறைய இன்டராக்ட் பண்ணாரு. ம். நெறைய விஷயங்களும் ரொம்ப நடந்தது. அது சம்பவம் ஒரே ஒரு பையன் மட்டும் ஏதோ ஸ்பீக்கர் மேல ஏறுனா, அவர ஸ்ட்ரெய்ட்டாவே கூப்பிட்டு அவர் இறங்க சொன்னாரு. யாரு? விஜய். ஆ. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் மாரிலாம் கிடையாது. ம். ஸ்ட்ரெய்ட்டாவே கூப்பிட்டு நீ கீழ இறங்கு, நீ கீழ இறங்குனா தான் நான் பேசுவேங்கிற மாரிலாம் அந்த இன்டராக்ட் பண்ணி அவன கீழ இறக்குனாங்க. ம். அப்போ வேற எந்த சம்பவமே நடக்கலங்கிறதே அவங்க டோட்டலா மாற ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இந்த ஈரோடு பரப்புரையிலிருந்தே தாவேக்கா தொண்டர்கள் வந்து முழுமையா அவங்கள வந்து தொண்டர்களா மாத்திக்கிட்டாங்க அப்படின்றது இதுல தெரியுது நல்லாவே. இந்த கூட்டத்துல விஜய் பேசின பிரதானமான வார்த்தைகள் என்னென்ன? பிரதானமான வார்த்தைகள் வந்து நிறையவே இருந்தது. ஆ. ஏன்னா வழக்கமான இன்னும் இப்ப நம்ம சொன்ன மாதிரியே வழக்கமான அவரோட ஸ்பீச்ன்றது இதுல டோட்டலா மாறி இருந்துச்சு. ஏன்னா 10 நிமிடம் அதையும் அன்னைக்கு இதுல நோட் பண்றாரு அவரு. நான் வந்து 10 நிமிடம் தான் பேசுறேன். அரசியல் ரொம்ப குறைவா பேசுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் எவ்வளவு பேசினா உங்களுக்கு என்ன? என்ன பாயிண்ட்ங்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து ஸ்பீச் மட்டுமே 32 நிமிடம் பேசியிருக்காரு. ம். அதற்கப்புறம் வந்து நம்ம அந்த வீடியோல சொன்ன மாதிரி தொண்டர்களுக்கு ஒரு பிரசன்ஸ் குடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல. ரொம்ப நேரம் அவர் வந்து இருந்தா தான் அவங்க ஒரு ஃபில்ஃபில் ஆவாங்க. ஒரு திருப்தி அடைவாங்கன்னு சொன்னோம்ல. அத ஃபில் பண்ணாரு. ம். அதுக்கப்புறம் ஒரு 8 நிமிடம் நின்னு எல்லாருக்கும் இது பண்ணிட்டு, செல்ஃபி எடுத்து ம். எல்லார் கூடயும் ஈரோடு இன்டராக்ட் ஆகி. ஆமா. செல்ஃபி எடுத்து சொல்லி அவங்க ஒரு 8 நிமிடம் அதுக்கு செலவு பண்ணாரு. ம். அப்ப இந்த ஸ்பீச்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல திமுக அட்டாக்கு தான். ம். அவங்களுக்கு நெறைய விஷயங்கள பதிவு பண்ணாரு. அப்புறம் ஈரோட சுத்தி இருக்கிற பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் அந்த திமுக கவர்ன்மெண்ட் வந்து எப்படி கையாளல அப்படின்ற விஷயத்தலாம் நெறைய நோட்டீஸ் பண்ணாரு. அப்புறம் மண்டல மாநாட்டுல வந்து சிஎம் பேசுனத வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து என் கேரக்டரே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் ஏதோ ஒரு சினிமா டயலாக் ஒண்ணு பேசியிருக்காரு போல. அத வந்து டீகோட் பண்ணாரு. கேரக்டரே தெரியலன்னா, நான் ஏதாவது ஒண்ணு பேசினேன், அத சினிமா டயலாக்ன்னு சொல்றாங்க. அப்போ சிஎம் பேசுனது எது? சிலப்பதிகாரத்துலேருந்து எடுத்துட்டு வந்தாரான்னு சொல்லி ஒரு பயங்கர அப்ளாஸ் அதெல்லாம். அதெல்லாம் டீகோட் பண்ணாரு. அப்புறம் இன்னும் அத விட இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா, ஏடிஎம்கேக்கும் சீமான் அண்ணனுக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு பஞ்ச் குடுத்தாரு. நெறைய பஞ்சஸ் இருந்தது. ம். அவரோட ஸ்பீச்சே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வந்து ஹை பிட்ச் பேசணும், எங்க கொஞ்சம் ஸ்லோவா பேசணும், எங்க வந்து ஒரு பாஸ் விடணும், பாஸ் விட்டு பப்ளிக்கிட்ட அ அ தொண்டர்கள்ட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கால்குலேட்டிவா இருந்தது. அதாவது என்ன சொன்னா 100% இம்ப்ரூவ்மென்ட் அவரோட ஸ்பீச். ம். அந்த ஏடிஎம்கே அவர் எதுக்க மாட்றாரு, அப்படிலாம் சொல்லி விமர்சனம் இருந்தது. அப்புறம் சீமான் வந்து இவர வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு இல்லையா? அது 2க்கும் ஒரு பஞ்ச் குடுத்தாரு. ஆட்சியில இருக்கிற திமுகவ நாங்க எதுக்குறோம். ஒன்றியத்துல இருக்கிற பாஜகவை எதுக்குறோம். அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். களத்திலே இல்லாத உங்கள எதிர்த்து நான் என்ன பண்ண போறேன்? என்ன நீங்க எதுக்குங்கன்னு யார சொல்றதுக்காகலாம் எதுக்க சொல்றாப்ல? முடியாது. களத்திலே இல்லாத, போட்டியிலே இல்லாத நீங்க என்ன அதிமுகவ கோட் பண்றாரு. சரி. என்ன என்ன எதிர்த்து வாங்கன்னு சொல்ற உங்களுக்கெல்லாம் சும்மாலாம் நான் எதுக்க முடியாதுன்னு சீமான் சொல்ட்டாரு. அ. பயங்கரமான பஞ்ச் அது. இப்ப அ. நான் அத சரியா சொல்லல. ஆனா செம்ம அப்ளாஸான பஞ்ச். அ. அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுச்சு தொண்டர்கள. அ. இது மாரி நெறைய விஷயங்கள கோட் பண்ணாரு. ம். அதே மாரி வழக்கம் போல டிஎம்கே அட்டாக். அப்புறம் இதுல புதுசா இன்னொரு விஷயத்த இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்போதுமே டிவிகேக்கும், டிஎம்கேக்கும் தான் போட்டி. 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு டிஎம்கே, அரசியல் ஒண்ணு எதிரி திமுக. டிவிகே அப்படின்னு சொல்லுவாரு சொல்லிருக்காரு. இல்லையா? ஆமா. இந்த தடவ வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. திமுக ஒரு தீய சக்தி ம். அப்படின்றத அழுத்தமா 3, 4 தடவ சொன்னாரு. டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி, தீய சக்தி. ஏன்னா, எம்ஜிஆர் வந்து திமுக வந்து தீய சக்தின்னு சொன்னாரு. ம். அப்புறம் ஜெயலலிதா மேடம் வந்து டிஎம்கே தீய சக்தின்னு சொன்னாங்க. இப்ப நான் சொல்றேன், டிஎம்கே ஒரு தீய சக்தி தான். ம். அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த எலக்ஷன பொறுத்தளவுக்கும் ஒரு தீய சக்திக்கும், தீய சக்தி டிஎம்கேக்கும், தூய சக்தி டிவிகேக்கும் தான் போட்டி. அ. தீய சக்தியா, தூய சக்தியா அப்படின்ற ஒரு ஒரு பஞ்ச் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணாரு. நெறையவே அதெல்லாம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்தது இதுல. அது எல்லாமே வந்து அப்ளாஸ் பண்ணப்பட்டது. சரி. இப்ப செங்கோல் ஏதோ செங்கோட்டையன் அவர்கள் வந்து குடுத்திருக்காப்டி. ஆமா. அது நிகழ்ச்சியோட இறுதியில வந்து ஏன்னா அவரது ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி இல்ல. கிட்டத்தட்ட மூத்த அரசியல்வாதி. அவருக்கு தெரியும்ல இந்த பொலிட்டிக்கல் கேரியர வந்து எப்படி நகர்த்திக்கிட்டு போகணும். இவருக்கு இருக்கிற செல்வாக்கு, இந்த இளைஞர் படை, அ அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. பெண்கள் ஓட்டு இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் எப்படி ஒரு கால்குலேட் பண்ணி இவர மூவ் பண்ணி கொண்டு போகணுங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர அவர் உருவாக்கிட்டாரு. அது ம். நல்லாவே தெரியுது. இப்ப இந்த செங்கோல் குடுக்குற அரசியல்லாம் பழைய அரசியலா தான் இருக்கும். ஆனா ஆமா. அது அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். இன்னைக்கு வந்து இப்ப அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் வந்து இவருக்கு செங்கோல் குடுத்தது இப்ப வைரல். ம். புரியுதா? அப்ப அது எல்லாமே இப்ப அவரு ஒரு 77 வயது ஆன ஒரு மூத்த அரசியல்வாதியா இருந்தாலும், ஒரு 25 வயது இளைஞர் போல தான் அவரோட செயல்பாடுகள் இருக்கு.
அப்போ அவர் வந்து எம்ஜிஆருக்கு அந்த செங்கோல் நடந்தது. பிறகு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு செங்கோல் கொடுத்தாங்க. அதே பேட்டர்ன்ல இந்த இடத்துல செங்கோட்டையனை வந்து இந்த செங்கோலை வந்து விஜய்க்கு கொடுக்கும்போது இன்டைரக்டா தொண்டர்களுக்கு, கட்சிக்காரங்களுக்கு, எதிர்கட்சி மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இன்னொரு எம்ஜிஆர் விஜய்ங்கிறத இன்டைரக்டான ஒரு மெசேஜை இதுல கன்வே பண்ணியிருக்காரு அந்த செங்கோல் கொடுத்து. அதுதான் அவரோட பிளான். உள்ள இருக்கிற பிளான் வந்து அதுதான். இப்ப இன்னொரு எம்ஜிஆர் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது முன்னாடி அவரோட உரையில வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாமா? புரட்சி தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டாரு. யாரு? அண்ணன் செங்கோட்டையன். இப்ப ரிலேல வந்து எப்படி வந்து கொடுத்த அடுத்த ரன்னர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் கிட்ட ஜெயலலிதா, ஜெயலலிதாக்கு அப்புறம் அதிமுக தொண்டர்கள் வந்து விஜய்கிட்ட கொடுத்துருக்காப்ல. இதுதான் இப்ப பேட்டர்ன். அதான் பேட்டர்ன். அவரோட பிளானே அதுதான். எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க, அதிமுக வழி நடத்தினாங்க. அதிமுக தொண்டர்கள் வந்து அடுத்து வந்து புரட்சி தளபதி, புரட்சி தலைவர்னு சொல்ல மாட்டேன், புரட்சி தளபதிட்டாரு. அப்போ அவர்கிட்ட அது வரணுங்கிறது அந்த செங்கோல் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்து. ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த செங்கோலே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் கொடுத்த அதே பேட்டர்ன் செங்கோல், ஜெயலலிதா வச்சிருந்த அதே மாதிரி தான் அந்த செங்கோல். இப்ப இது எல்லாமே ஒரு மெசேஜை வந்து ஏன்னா ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியாது, இன்டைரக்டா வந்து அதை சொல்லியிருக்காரு. அப்ப வந்து முழுவதுமா அதிமுக தொண்டர்கள் வந்து புரட்சி தளபதி விஜய் அவருடைய தாவேக தொண்டர்களாக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்ப தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கலாம். தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ விஜயோட உரையிலே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பத்தி பேசும்போது, செங்கோட்டையன் மாதிரி ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதிகள் நம்ம இயக்கத்துல வந்து சேர்ந்தது நமக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள், பெருந்தலைவர்கள் வர போறாங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு உண்டான மரியாதையை, அங்கீகாரத்தை நாம நிச்சயமா கொடுப்போங்கிறத விஜய் வாயாலே சொல்ல வச்சுட்டாரு. இப்ப கூடிய விரைவில் அது நடக்க போகுது. அப்போ அவங்க இன்னும் அந்த ஏடிஎம்கேல இருந்து நிறைய பெரிய தலைகள் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த கட்சி பேர் தான் மாறி இருக்குமே ஒழிய அதிமுகவோட மிகப்பெரிய அந்த ஓட் பேங்க் உள்ள வரதானே செய்யும். அதுக்கு உண்டான வேலையை சந்தேகம் வருது. இப்ப அதிமுகல இருந்து இப்ப வராங்க அப்படின்னு வச்சுக்கும் போது, இப்ப திமுகவிலும் புறக்கணிக்கப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல. கண்டிப்பா இருப்பாங்க. அதெல்லாம் வெளியில அரசியலுக்கு தெரியாது. ஆனா மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குமா, அது மாதிரி ஆட்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டா? நிச்சயமா இருக்கும். அது எப்ப நடக்கும்னா இந்த எலெக்ஷன் நெருக்கமான நேரத்துல நடக்கும். ஏன்னா அந்த சீட் மறுக்கப்பட்டவர்கள், இல்ல உரிய அங்கீகாரம் கிடைக்காதவர்கள், ரொம்ப வருஷம் அந்த கட்சியில இருப்பாங்க, எந்த பொறுப்பும் கிடைக்காம, இல்ல வேற எந்த வருமானமும் இல்லாம, உரிய அங்கீகாரம் எதுவுமே கிடைக்காம இருக்கிறவங்க இந்த எலெக்ஷன் நேரங்கள்ல சில மாற்று முடிவுகளை எடுப்பாங்க. அது இயல்பா நடக்கும். அப்போ வந்து ஒரு ஒரு தேர்ட் ஆப்ஷன் இல்லாத டைம்ல என்னன்னா இவங்களுக்கு வேற வழி கிடையாது. நிறைய உள்ளுக்குள்ள வருத்தங்களே இருந்தாலும் கூட இப்ப திமுகவிலேயே வந்து ரொம்ப காலமா திமுகவுக்காகவே இருந்து திமுகவே பேசி உழைச்ச ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு வெறுப்பால வந்து அதிமுகவில் போய் சேர முடியாது. அங்க ஒரு ஜெல் ஆகாது. புரியுதா? அப்ப வேற வழியே இல்லாம அங்கேயே இருப்பாங்க. இப்ப ரெண்டு கட்சிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஆப்ஷன் இருக்கு. ரெண்டு கட்சி நிர்வாகிகளுக்கும் இல்ல தொண்டர்களுக்குமே இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அந்த விஜய் என்ன பண்றாருன்னா தன்னோட தலைவரே அவரும் தலைவர் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கலா டிரான்ஸ்பர் ஆயிடுவான்ல. அப்போ டிஎம்கே சொல்ல எந்த கட்சி, நாட் ஓன்லி டிஎம்கே, எல்லா கட்சியில இருந்தும் இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஏன்னா இதுவரையில ஒரு ஆப்ஷன் இல்ல, வேற வழி இல்லாம அங்கேயே இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. இப்ப அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது எல்லாருமே அந்த முடிவை நோக்கி நகருவாங்க. இது வந்து எப்போ மேபி பிப்ரவரி, மார்ச் இந்த காலகட்டங்கள்ல நிறைய உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஜனவரியில கூட வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரிண்ணா. இதுல மித்த தலைவர்கள், அதாவது இரண்டாம் கட்ட இந்த தாவேக்கால தலைவர்லாம் முக்கியமான கருத்து மக்களுக்கு வச்சிருக்காங்களா? இல்ல அதுல இப்ப போதும். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து மத்த பிரச்சார கூட்டங்கள்ல இவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே பேசிடுவாங்க. புசியானந்த் அவர்கள் மட்டும் 1-2 வார்த்தைகள் பேசுவாங்க. இதுல வந்து அந்த புரோட்டோகால் மெயின்டைன் பண்ணப்பட்டது. முதலில் உடனே மாவட்ட செயலாளர் பாலாஜி அவர் ஒரு அட்ரஸ் பண்ணப்பட்டு பாலாஜி, அப்புறம் மேற்கு மாவட்ட செயலாளர், கிழக்கு மாவட்ட செயலாளர் 3 பேருமே ஸ்டேஜ்ல இதுல வேன் மேல ஏற்றி அவங்க மக்கள் முன்னாடி அவங்களோட அப்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. பாலாஜி வந்து அந்த முதல் உரை, அவருக்கு ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி முதல்ல அவர் உரையாற்றுறாரு. அந்த ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்தது, அதுக்கு வைப் இருந்தது. அவரு நல்லா தெளிவா பேசினாரு, திமுகவை எதிர்த்து பேசினாரு. ஏன்னா ஒரு இளைஞர் இல்லையா, ஒரு அந்த மாவட்ட செயலாளருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இல்ல, முதல் தடவையா 1.5 லட்சம் பேர் கூடி இருக்கிற ஒரு இடத்துல அது கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் இல்ல. இது எங்க கொண்டு போனா இப்ப அடுத்தடுத்த நிர்வாகிகள் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அந்த பிரச்சாரம் போகும்போது அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை இது கொடுக்கும். நம்ம வந்து ஒரு கிரெடிபிலிட்டி நம்ம கிடைக்குது அப்படின்றது. அது அடுத்தாப்புல அப்புறம் அருண்ராஜ் ரொம்ப நல்லா பேசினாரு. அவர் வழக்கம் போல அவரு கொஞ்சம் திமுக அவரோட ஸ்டைல்ல கொஞ்சம் அட்டாக் பண்ணுவார் இல்லையா, அது நிறைய விஷயங்கள் அவர் கோட் பண்ணாரு. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா பெரியார் அவர்களை பத்தி, பெரியார் மண்ணில இருந்து பேசுறதுனால பெரியார் வந்து இப்ப வடக்கு மண்டலம் இளைஞரணி
மாநில மாநாடு நடத்தினாங்க இல்லையா, அதுல வந்து சிஎம் வந்து உதயநிதி அவர்களை வந்து இளம் பெரியார் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசியிருக்காரு போல. அதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாரு. இளம் பெரியார்னா பெரியார் யாரு, இவர் யாரு, எப்படி இதை நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு பேசினாரு. அப்புறம் புசி ஆனந்த் அவர்கள் அவங்க பேசினாங்க. வழக்கம் போல அவர் சாதாரண கொஞ்ச நேரம் பேசினாரு. அப்புறம் செங்கோட்டையன் அண்ணன் வந்து அவரு என்னோட இது இருக்கிற வரையில வந்து கண்டிப்பா வந்து இவர்களை முதல்வர் ஆக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு கோட் சரி, பண்ணாரு. இப்ப அடுத்த பிரச்சார திட்டமிடல் எதுவும் பண்ணிருக்காங்களா? தகவல் வந்திருக்கு வெளியில? 30ஆம் தேதி சேலம் பண்றதா ஒரு தகவல் இருக்கு. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. ம். சேலம் அடுத்து பண்ண போறதா ஒரு தகவல் இருக்கு. மோஸ்ட்லி அது இருக்கும், அப்படி உறுதிப்படுத்தப்படல. சப்போஸ் சேலத்துல இந்த பிரச்சாரம் பண்றாங்கன்னா ம். தலைமை யார் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு? இல்ல, அங்க அந்த மாவட்ட செயலாளர் பண்ணுவாங்க. சேலம் மாவட்ட மாவட்ட செயலாளர் பார்த்திபன் இருக்காரு இல்ல, நினைக்கிறேன். இப்ப அண்ணன் அங்க போறதுக்கு வாய்ப்பு உண்டா? நிச்சயமா நிச்சயமா இருக்கும். நிச்சயமா இருக்கும். இந்த இந்த இப்படி ஒரு நிகழ்வு வந்து மிக அமைதியா, ஏன்னா இதே இப்ப விஜய் மட்டும் இல்ல, நிர்வாகிகள் மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாடுமே என்ன நடக்க போகுதோ அப்படிதான் பார்த்தாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்றாங்க. இப்ப வந்து ஒரு ஓப்பன் வேற, கியூஆர் கோடு கிடையாது, பாஸ் கிடையாது, ஓப்பன் கிரவுண்ட்ல பண்றாங்க. ஏற்கனவே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு. இங்க ஏதாவது சம்பவம் நடக்குமாங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மீட்டிங் முடிகிற வரையில திக்குங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நிச்சயமா அது நமக்கு கூட அப்படிதான் இருந்தது. ஆனா அது எதுவுமே இல்லாம, இந்த ரசபாதமே இல்லாம. ஆமா, டிவிக்கே மீட்டிங்கா இது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. ஏன்னா டிவிக்கே மீட்டிங்னா ஒரு பயங்கரமான ஆர்ப்பரிப்பு இருக்கும். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரே இதா இருக்கும் இல்லையா? அது எந்த இதுவுமே இல்ல. அவ்வளோ அமைதியா நடந்தது பாக்குறதுக்கு. அவ்வளோ அமைதியா இருந்தது. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இவரோட அந்த திட்டமிடுதல் தான் சொல்லணும். இதோட முதல் வெற்றி அவரோட திட்டமிடுதல். ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு நீட்டா, அந்த விஜய் அவர்கள் நின்னு பேசுற அந்த அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிஎம்லாம் வந்து அந்த செட்டப் பண்ணுவாங்க. அந்த சென்டரா அவங்களோட ஸ்டேஜ் பண்ணி ஒரு 3-4 லேயர் போடுவாங்க. செக்யூரிட்டி லேயர். அந்த கிரீன் மேட் போட்டு செக்யூரிட்டி லேயர் 3 லேயர் போட்டு அதுக்கப்புறம் தான் ஆடியன்ஸ் இருப்பாங்க, முக்கிய தலைவர்களே இருப்பாங்க. அந்த பேட்டர்ன் அப்படியே அங்க இருந்தது. சோ இது எல்லாமே புதுசு. தமிழ்நாட்டு அரசியலுக்கே புதுசு தான் இது. இந்த இந்த பேட்டர்ன்லாம். இப்ப இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அவங்க கொண்டுட்டு போகணும்னு தான் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப இவரோட கைட்னஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எல்லாமே இளையவர்கள் தானே. 2வது கொங்கு பெல்ட்ல அவரை தாண்டி எதுவும் இருக்காது. இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் கிட்ட வந்து விஜய் வந்து விரும்பிக்கிட்ட இன்னும் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை அவர் கொண்டிருப்பாரு. அப்புறம் செங்கோட்டையன் அவர்களே சொன்னது மாதிரி வந்து விஜய் அவர்கள் விரும்பினால் தமிழ்நாடு முழுக்க இதை நான் செய்வேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் இவ்வளவு ஹாப்பினஸா ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு போறது இதான். அவர் கட்சி ஆரம்பிச்சு இதான் முதல் தடவை ஒரு ஹாப்பியா போறது. ஏன்னா நம்ம அது என்ன ஃபர்ஸ்ட் மாநாடு போட்டப்போ கூட அங்கேயும் ஒரு 2-3 சம்பவங்கள் நடந்தது. அப்புறம் அடுத்து திருச்சி போயிட்டு வரும்போது சரி, நாம இங்கே போறது வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். ஏன் 4 பேர் கீழே விழுவான், 2 பேர் இதாயிடுவான், அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன சம்பவம் கூட கிடையாது. இவ்வளோ பெரிய அது ஒரு மாவட்ட அளவுல நடந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் ஒரு மாநாடு தான் அது. மற்ற கட்சிகளுக்கு இது மாநாடு. இப்ப மத்த கட்சி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பெரிய மாநாடு. இவங்க வந்து ஒரு மாவட்ட லெவல் தான் அந்த கூட்டம். அப்போ இதுவே வந்து ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணுதுல்ல. அப்போ கண்டிப்பா அவரோட இன்புட் எல்லா இடத்துலயும். இப்ப இதோட விமர்சனங்கள்லாம் அடுத்து சீமானை எப்படி வைக்குவாருன்னு கருத்து. அது இனிமே வைப்பாரு நிறைய. ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா வழக்கம் போல அவருக்கு எதுவும் தெரியாது. அவங்க பொதுவா சொல்றது என்ன பண்றாங்கன்னா, இப்ப சீமானன் சொல்றது வந்து என்னன்னா கொள்கைன்னு சொல்றாரு. என்ன கொள்கை இருக்குங்கிறாரு. இப்போ கரண்ட்ல வந்து இப்போ கொள்கைன்னு எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கு. இப்ப எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, உனக்கு ஒரு கொள்கை இருக்கு. எனக்கு பிடிச்சது என்னோட கொள்கை. இப்ப என் கொள்கையை பிடிச்சவன் என்கிட்ட வரப்போறான், உன் கொள்கையை பிடிச்சவன் உங்ககிட்ட வரப்போறான். என் கொள்கையை திருத்தணுன்ற அவசியம் உனக்கு இல்லையே. என் கொள்கையில ஒத்து போனா நீ என் கூட வரலாம், என் கொள்கையில ஒத்து போனா நீ உன் வேலையை தான் பார்க்கணும். இப்ப சீமானனுக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு இருக்கிற பிரச்சனை வேற. அவரோட கூடாரம் காலி ஆகுதுங்க. அதை வேறு வேறு விதமா வந்து அப்ளை பண்றாரு. உன்னோட கொள்கை சரியில்லை, அதை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லையே. இப்போ நாம் தமிழரோட கொள்கை சரியில்லைன்னு டிவி கேட்காரங்க யாரும் சொல்லலையே, விஜய் சொல்லலையே. நீங்க ஏன் அந்த இது தமிழ் தேசியம் எதுக்கு பேசுறீங்க, ஸ்ரீலங்காவில தான் இதான் முடிஞ்சு போச்சு, இப்ப ஸ்ரீலங்கா வச்சுக்கிட்டே நீங்க பேசிட்டீங்கன்னா அவரெல்லாம் ஒன்னும் கேட்கலையே. இங்க 1000 பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வியல் சம்பந்தமான பிரச்சனைகள் 1000 கொட்டி கிடக்க. அதை தீர்க்கிறதா இன்னும் நம்ம தமிழ் தேசியம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறதா? அப்ப அதை உங்களை யாரும் கேள்வி கேட்கல. அப்ப அதே மாதிரி நீங்க வேற யாரையும் கேள்வி கேட்க கூடாது. அந்த உரிமை உங்களுக்கு யாரும் கொடுக்கலையே. ஒரு கொள்கை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அவர்கிட்ட போகாதீங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, அவர் வேலையை அவர் பார்க்க போறாரு. மக்கள் தானே தீர்மானிக்க போறான். அவர் தெளிவாயிட்டாப்ல. அவர் தெளிவா இருக்காரு. நான் என் வேலையை பாக்குறேன், நீ என்ன கூட்டு கேட்கறதுனால ஒண்ணுகிட்டலாம் நான் வந்து எது நிக்க முடியாது பாஸ் அப்படின்ட்டாரு. நக்கல் பண்ணிட்டாரு. அது வந்து என்னன்னா, அவர் கொடுத்த அந்த ஒரு பஞ்ச் இருக்குல்ல, அது ஒரு 5 வருஷம் தாங்கும். அந்த அளவுக்கு இம்பாக்ட் அது. இவர் டெய்லி கத்துனா கூட
அது ஒரு 5 வருஷம் தாங்குற மாதிரியான இந்த பஞ்ச். பஞ்ச் வந்து இவ்வளவு நாள் கத்துனதுக்கான ஒரு பஞ்ச். ஒரே பஞ்ச் முடிஞ்சு அதோட காலி, அவ்வளவுதான். அப்ப அது தேவையில்லாததான். சீமானண்ணன் பண்ற அரசியல்லாம் வந்து அது அவருக்கு ஏற்புடையதா எனக்கு தெரியல. அது தேவை. இன்னொருத்தரோட கொள்கையை நீ கேள்வி கேட்கறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இல்ல கேள்வி கொள்கை இல்லைன்னு சொல்றாப்ல. அதுதான் நான் கேக்குறேன். அவருக்கு கொள்கை இல்லை நீங்க எப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட இல்லைன்னு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு விளக்கம் கொடுப்பீங்க, அது உங்களுக்கு கரெக்ட். ஆனா எனக்கு கரெக்ட் கிடையாது. இல்ல நீங்க தமிழ் தேசியம்னு சொல்றீங்க, இது எல்லாம் இதா இருக்கணும்னு சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்க நான் நெய்தல் படை அமைப்பேன்னு சொல்றீங்க. அமைக்க முடியுமா? ஒரு இந்தியா மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் நாட்டுல வந்து நீங்க தனியா வந்து அப்புறம் எதுக்கு கடற்படை எதுக்கு இருக்குது? அது இந்தியாவோட கண்ட்ரோல். நீங்க வந்து தனியா ஒரு ஸ்டேட் வந்து நெய்தல் படை பண்ண முடியுமா? இதை நீங்க சொல்றீங்களா, எப்படி எடுத்துக்க முடியுது? ஆனா தனி தமிழ் நல்லா கேட்டுட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரும்போது. அவர் பேசுறதெல்லாம் நிறைய விஷயம். அதாவது வந்து அதை நம்ம கடந்தது போயிடணும். அவரே தனி தமிழ்நாடு கடந்து வந்துட்டாரு. ஆமா, நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்க மாத்தி, நீங்க தான் 12 வருஷம் 13 வருஷம் நீங்க பெரியார் தூக்கிட்டு நீங்க தான் அழைஞ்சீங்க. எனக்கு இப்ப தூக்கி போட்டால. அப்ப உங்க கொள்கை என்ன இருக்கு? அப்போ நீங்க இன்னொருத்தர் கேள்வி கேட்கறது உங்களுக்கு ரைட்ஸே இல்லையே. இப்ப 13 வருஷமா பெரியார் உங்களுக்கு ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாரு. அப்போ திடீர்னு அவர் வந்து கெட்டவரா எப்படி தெரியுறாரு? சங்கின்னு திட்டிட்டு இருந்தீங்க. ரஜினியை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சங்கின்னா நண்பன்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றீங்க. உங்களை எங்க இடத்துல வச்சுக்கிறது? அப்ப எப்ப பொருளுக்கு விளக்கம் சொல்றாரு? ஏன் திடீர்னு போயிட்டு ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல போய் நீங்க கலந்துக்கிட்டு பேசுறீங்க? கேட்டா பாரதியை பத்தி பேசுனேங்கிறீங்க. ஆனா கூட்டத்தை ஏற்பாடு பண்ண ஆர்எஸ்எஸ் காரன்ல, அவங்க உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் பாரத நாடு பாரதி அவரோட நிலைப்பாடு வேற. அதனாலதான் அவர் விஜய் சொன்ன மாதிரி நீயா கூறதுக்கெல்லாம் நான் உன்ட்ட வந்து பதில் சொல்ல முடியாது போ அப்படின்னு ஒரு தட்டி சும்மா அப்படி தட்டி விட்டாரு. அது இன்னும் ஈடுபடாது. சரி அப்ப அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. பாப்போம். என்னதான் முக்கியமான ஒரு கேள்வி. தலைவர் விஜயனுடைய வாகனத்துல வந்து ஒரு பக்கம் அண்ணாவும் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர், நடுவுல வந்து விஜய் இருக்காப்ல. இவங்க 2 பேரும் பயன்படுத்துறதுக்கு ஏதோ விஜய் ஏதோ சொன்னதா சொல்லிடுறாப்ல. அது என்ன சொல்லியிருக்காப்ல? இல்ல அதுதான் இப்ப ஒரு பிரச்சார வாகனத்துல அண்ணா எம்ஜிஆர் பயன்படுத்துறாரு. அப்புறம் நிறைய மீட்டிங்ல வந்து அண்ணாவோட நிறைய கொள்கைகளை வந்து நான் ஏத்துக்கிறேன். அண்ணாவும் ஒரு தலைவர் எங்களுக்கு. அதே மாதிரி எம்ஜிஆரும் வந்து என்னோட வழிகாட்டில என்னோட தலைவரா நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு. எல்லா இடத்துலயும் அவர் கோட் பண்றாரு இல்லையா? அதை வந்து திமுகவும் அண்ணாவை இது பண்றதுக்கு திமுகவும், எம்ஜிஆரை வந்து இவர் கோட் பண்றதுக்கு வந்து அதிமுகவும் பல இடங்களில் 1-2 பேர் வந்து அதை விமர்சனப்படுத்துறாங்க. அது எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இன்னைக்கு அவர் பதில் சொன்னது வந்து என்னன்னா, அண்ணாவும் எம்ஜிஆரும் வந்து யாருக்கும் சொந்தமானவங்க இல்லை. அதை நான் யூஸ் பண்றதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதுக்கெல்லாம் ஏன்ப்பா அழுவுறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆமா அழுவுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் பஞ்சு வச்சுட்டாரு. அதை யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமா ஒரு அதுக்கு ஒரு அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு பினிஷ் பண்ணாரு. எல்லாத்தையும் நிறைய இப்போ குறைவா பேசுறதுக்கான விமர்சனமா இருக்கட்டும், இல்ல எல்லா மேட்டருக்குமே எதெல்லாம் எல்லாத்துக்கும் பண்ணிட்டாரு. ஆமா இந்த மீட்டிங் நடத்த தெரியல போல இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுல, எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு ஒரு ஃபில் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு. ஒரு 32-33 நிமிடங்கள் பேசினாரு. திருப்தியான ஒரு பேச்சு தான். ஆமா அதுலயும் விமர்சனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஜேபி வந்து அதிகமா அவர் வந்து அட்டாக் பண்ணல. ஏடிஎம்கே தொடவே இல்லை. அப்போ ஏடிஎம்கே கிட்ட நிச்சயமா கூட்டணி வருவாரு அப்படின்னு அந்த நம்ம இப்ப பிஆர் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைன்றத அவரு எல்லா இடத்துலயும் தெளிவுபடுத்திட்டாரு. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக தான். இதுல மாற்றே இல்லை. நடக்க போது 2026 வந்து ஸ்டேட்டுக்கு எலெக்ஷனு. திமுகவை எதிர்க்கிறோம். நாளைக்கு இது வந்ததுனாக்கா பிஜேபி எதிர்ப்பாங்க. இதுல கிளியர் இருக்காங்க. இது வேற இப்போ இங்க கட்சி சார்ந்த சில பத்திரிகையாளர்கள் இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அந்த நெரேட்டிவ் வந்து செட் பண்றதுக்கு அது நடக்கும். ஏன்னா பிஜேபி எதுக்கல, அதிமுக வந்து அவர் தொடவே இல்லை, அப்ப அதிமுகவோட கூட்டணி வந்துருவாங்க, கடைசி நேரத்துல வந்துருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அவர் கிளியர் ரூட்ல இருக்காரு. அது நல்லாவே தெரிஞ்சது இன்னைக்கு மீட்டிங். மொத்தத்துல வந்து இன்னைக்கு நடந்த மீட்டிங் தான் தாவேகாவோட ஒரு திருப்திகரமான ஒரு பிரச்சாரம். இந்த பேட்டர்ன் அவங்க வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் அப்ளை பண்ணும் பட்சத்தில், நல்ல அனுபவம் உள்ள சங்கடன மாதிரி எல்லாம் கூட இருந்து அதை செய்யும் பட்சத்தில் தாவேகாவோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சது. சரிண்ணா, நீங்க சொல்ற மாதிரி தாவேகாவோட வளர்ச்சி இந்த பிரச்சாரத்துல இருந்து முதல் படியா இருக்கணும். நன்றிண்ணா. நன்றி.